வணக்கம் மக்களே. வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவருக்குமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ சமீபத்தில் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு பரிவர்த்தனை மற்றும் சந்தைப்படுத்தல் அழைப்புகளை மேற்கொள்ள 2 பிரத்யேக தொலைபேசி எண்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய முயற்சியானது வங்கி தகவல் பரிமாற்றம் என்ற பெயரில் நிதி மோசடிகளில் இருந்து மொபைல் பயனர்களை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய அறிவிப்பின்படி பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து அழைப்புகளுக்கும் 1600 இல் தொடங்கும் தொலைபேசி எண்களை மட்டுமே வங்கிகள் இப்போது பயன்படுத்த அனுமதிக்கப்படுகின்றன. மேலும் வாடிக்கையாளர்களுக்கு மார்க்கெட்டிங் அழைப்புகள் மற்றும் SMS அறிவிப்புகளுக்காக 140 இல் தொடங்கும் தொலைபேசி எண் தொடரையும் ரிசர்வ் வங்கி நியமித்துள்ளது. எனவே தனிப்பட்ட கடன்கள், கிரெடிட் கார்டுகள் அல்லது காப்பீட்டு போன்ற சேவைகளுக்கான தகவல் தொடர்புகள் 140 இல் தொடங்கும். மேலும் மொபைல் சாதனங்களில் போலி அழைப்புகள் மற்றும் இணைய மோசடிகளில் இருந்து பாதுகாக்க தொலைத்தொடர்பு துறை சஞ்சார் சாத்தி செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த ஆப்ஸ் பயனர்கள் இணைய மோசடியை நேரடியாக புகாரளிக்க உதவுகிறது மற்றும் தொலைந்து போன மொபைல் போன்களை கண்காணிக்க உதவுகிறது. வெள்ளிக்கிழமை செயலி அறிமுகத்தின் போது தொலைத்தொடர்பு அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா இந்த செயலி வாடிக்கையாளர் தனியுரிமை மற்றும் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கிறது என்று வலியுறுத்தினார். 2023 அறிமுகமான சஞ்சார் சாதி போர்ட்டல் ஏற்கனவே அதன் செயல்திறனை நிரூபித்துள்ளது. இந்த புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் மோசடியை எதிர்ப்பதற்கான முயற்சிகள் இரட்டிப்பாகும். இதற்கிடையில் டிஜிட்டல் பாரத் நிதி அதாவது DBN மூலம் நிதியளிக்கப்பட்ட 4G மொபைல் தளங்களை கொண்ட இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங் வசதியையும் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த முன்முயற்சி எந்த நெட்வொர்க்கில் இருந்தும் பயனர்கள் ஒரு DBN நிதி கோபுரம் வழியாக 4G சேவைகளை அணுக அனுமதிக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோசடியாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே டிஜிட்டல் முறையில் மாறினதுலேருந்து மோசடிகளும் டிஜிட்டல் முறையில் மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்மளோட பணத்தை பாதுகாக்கிறதுக்கான பல முயற்சிகள் தான் பார்த்தீங்கன்னா RBI எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.